ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் ஹையர் பென்ஷன் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்த செய்தி வெளியீடு எக்கனாமிக் டைம்ஸில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பட்ஜெட் 2025 ஃப்ரம் ஹைக் இன் இபிஎஃப்ஓ பென்ஷன் டு ₹5,000 டு கான்ஸ்டிடியூஷன் பே ஆஃப் பே பேனல் வாட் ட்ரேட் யூனியன்ஸ் வாண்ட் ஃப்ரம் நிர்மலா சீதாராமன். அதாவது இந்த பட்ஜெட் 2025 டு 2020க்கான பட்ஜெட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா வரப்போகிற February 1ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஸோ அதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டே இருந்து வாட் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி February 1, 2025 அப்போ இந்த பட்ஜெட் மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது. பட் இந்த யூனியன் சம்பந்தமாக யூனியன் லீடர் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிஎஃப் ஹையர் பென்ஷன் வேணும், ஏன்னா ரொம்ப நாளா 1000 ரூபாயிலே தான் இருக்கு, ஸோ அதை வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு 5000 வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கடைசியா அந்த February 1ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹையர் பென்ஷன் சம்பந்தமான இறுதிக்கட்ட முடிவு என்ன அப்படிங்கிறது. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த பென்ஷன் உயர்த்துவதற்கான வாய்ப்பு 95% இருக்கிறதாக பேசப்படுது. ஸோ அதனால இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ட்ரேட் யூனியன்ஸ் ஆன் மண்டே ப்ரெஸ்ட் ஃபார் இன்க்ரீசிங் மினிமம் இபிஎஃப்ஓ பென்ஷன் 5 times to ₹5,000 per month. Immediate constitution of the 8th pay commission and higher taxes on super rich in the upcoming 25 to 26 பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 5 times வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது பிஎஃப் பென்ஷன். இப்போ மினிமம் பென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது? 1000 ரூபா. 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 7000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. பட் இதை வந்து 5 டைம் உயர்த்தி மினிமம் வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ வந்து 1000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து February 1ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உயர்த்த போறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க. Tiwari also demanded that agriculture workers be extended social security and their minimum wages should also be fixed அப்படின்னு சொல்றாங்க. The minimum pension under EPS 95 should be increased from ₹1,000 per month to 5,000 monthly as a first step and subsequently linked to the variable dearness allowance. ஸோ நீங்க வேரியபிள் டிஏ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹையர் பென்ஷன் வந்து மாறுபடும். பட் மினிமம் வந்து 5000 ரூபாய் இருக்கணும், 1000 ரூபாய் வாங்கின இடத்துல 5000 ரூபாய் இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லப்படுது. அதே மாதிரி வேலும் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, he also suggested that the threshold for income tax exemption be raised to ₹10 lakhs. ஸோ threshold வந்து 10 lakhs உயர்த்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ எப்படி 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லையோ அந்த threshold 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உயர்த்தணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த February 2014 7th பே கமிஷன் நடந்தது. ஸோ இப்போ வந்து மீண்டும் 10 வருஷம் முடிஞ்சது. அதனால வந்து 8th பே கமிஷன் நீங்க கட்டாயமா வைக்கணும், சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் வச்சிருக்குது. ஸோ இதுல குறிப்பா நம்ம பார்க்க போறது என்னன்னா பிஎஃப் ஹையர் பென்ஷன் தான். ஸோ ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஎஃப்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மினிமம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்களுடைய ஹையர் பென்ஷன் 3000 இல்ல 5000 இல்ல 7000 வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல இருந்து எல்லாருமே நிறைய மினிஸ்டர்ஸ் கூட பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஸோ February 1ஆம் தேதி முதல் வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான ஹையர் பென்ஷன் வந்து எவ்வளவு வந்து உயர போகுது அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் தொடர்ல வந்து சொல்லிடுவாங்க, பட்ஜெட் மீட்டிங்ல சொல்லிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.